கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட ஒரு சாலையில் பல கார்கள் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி சென்று கொண்டிருக்கிற கார்களில் கடைசியாக ஒரு கார் போய் கொண்டிருக்கிறது. அந்த காருடைய விலை 40 லட்சம் ரூபாய். அதற்கு முன்பாக இன்னொரு கார் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காருடைய விலை 70 லட்சம் ரூபாய். அதற்கு முன்பாக இன்னொரு கார் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காருடைய விலை பிரியமானவர்களே 2 கோடி ரூபாய். அதற்கு முன்பாக ஒரு கார் போய் கொண்டிருக்கிறது. அந்த காருடைய விலை அதிர்ச்சியூட்டும் வண்ணமாக 4 கோடி ரூபாய். அதற்கு முன்னால் ஒரு இறுதி ஊர்வலமாகி ஒரு வேன் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வேனை சுற்றி மாலைகள் தொங்கப்பட்டிருக்கிறது. அந்த வேனுக்குள்ளே ஒருவர் படுத்து கொண்டிருக்கிறார். அந்த படுத்து கொண்டிருக்கிறவர் தான் இத்தனை கார்களுக்கும் சொந்தக்காரர். பின்னால் வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். அந்த இறுதி ஊர்வலத்திற்கு பின்னால் 40 லட்சம் ரூபாய், 70 லட்சம் ரூபாய், 2 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய் காருக்கு சொந்தக்காரர் தான் கடைசியாக அந்த வேனுக்குள்ளாக படுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இத்தனை காருக்கும் சொந்தக்காரர் இந்த காருக்குள்ளே அவரால் படுக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த இறுதி ஊர்வலத்தின் வேனுடைய விலையை பார்த்தா இத்தனை காரை கூட்டி பார்த்தா ரொம்ப மிக குறைவான விலை தான். ஆனால் அந்த வேனுக்குள்ளே தான் இத்தனை காருக்கு சொந்தக்காரர் படுத்து கொண்டிருக்கிறார். உயிரோடு அல்ல, மரித்தவராக, டெட் பாடியாக அவர் அந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த வேனுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார். இதற்கு பின்பாகத்தான் இத்தனை காரும் போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காட்சியை பார்க்கும் பொழுது சில சிந்தனை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க நேர்ந்தது. அதாவது எங்கு நாம் சுற்றினாலும், எங்கு நாம் ஓடினாலும், எந்த நாட்டிற்கு நாம் போய் எவ்வளவு நாம் உழைத்தாலும், லட்சங்களிலே கோடிகளிலே நாம் சம்பாதித்தாலும், பிரியமானவர்களே, நம்முடைய இறுதி ஊர்வலம், இறுதி பயணம், நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் கல்லறையை நோக்கி தான். சிலர் கேட்கலாம், பிரதர் எல்லாருமே கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவதில்லை பிரதர் அப்படின்னு. உண்மைதான். சமீபத்தில் கூட இந்தியாவில் அகமதாபாத்தில் ஒரு விமான விபத்து ஏற்பட்டது. அத்தனை உடல்களும் அங்கு ஒரு அந்த விமான விபத்தை பார்க்கும்போது பலர் கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் அநேகருடைய உடலை அதாவது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அநேகருடைய உடல் கருகி போய்விட்டது. ஆனாலும் சில பாகங்களை கொண்டு போய் அந்த கல்லறையிலே பலர் அடக்கம் செய்கிறார்கள், சிலர் எரிக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது. கோடி கோடியாய் பணத்தை சேர்த்தாலும் அதை கொண்டு செல்ல முடியாதே, அப்படி என்று ஒரு கிறிஸ்தவ பாடல் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக பொருட்களுக்கு, அநேக கார்களுக்கு, அநேக வீடுகளுக்கு, அநேக தொழில்களுக்கு, அநேக காரியங்களுக்கு நாம் சொந்தக்காரராக இருக்கலாம். ஆனால் கடைசியாக நாம் செல்லக்கூடிய அந்த இடம் எது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு மரணத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த மரணத்தை பிரியமானவர்களை பார்க்கும் பொழுது எல்லோரும் கூடி வந்து விட்டார்கள். அப்போ ஒருவர் கைட் பண்ணுறாரு, அந்த கல்லறையின் பாதையின் வழியாக கைட் பண்ணுறாரு. இன்னொருவர் பூக்களை காருக்குள்ளாக வைத்து கொண்டு முன்கூட்டியே சென்று விட்டார். அப்போ நானும் அந்த அந்த மக்களோடு ஒரு ஊர்வலமாக அந்த கல்லறைக்குள்ளே, அந்த பாதைக்குள்ளே அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது நான் பார்க்கிறேன், எங்கே ஒரு பெரிய வேன் வந்து நிற்குமே, அந்த வேனுக்குள்ளத்தானே கொண்டு வருவார்கள் மரித்தவர்களை. அந்த வேனில் தானே பல பூக்கள் வளையமாக இருக்கும். அதற்கு பின்னாகத்தான் நடந்து போவாங்க. ஆனால் இந்த இடத்துல மனிதர்களாகிய நாம் மட்டும் நடந்து போகிறோமே, பூக்களை முன்கூட்டியே கொண்டு போய் விட்டார்களே. குழி எங்கே இருக்கிறது? அவரை கொண்டு வந்து விட்டார்களா மரித்தவரை? எங்கே அந்த சகோதரன், மரித்த சகோதரன் எங்கே, வேனுக்குள் இருக்கிறாரா? அப்படி என்று நான் பார்த்து கொண்டே வருகிறேன். கண்ணு கெட்டிய தூரத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் கடைசியில் காரில் பூக்களை கொண்டு போனவர் ஒரு தரையில் ஒரு தூணாக நிற்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை சுற்றி. அதாவது அந்த தூணை பார்த்திங்கன்னா கட்டங்கட்டமாக பாக்ஸாக இருக்குது. அப்போ என்னுடைய வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சிங்களேன். 32 கிலோமீட்டர் இருக்கும் அந்த கல்லறை ஃப்ரான்ஸில். அப்போ எல்லோரும் கூடி வந்து விட்டார்கள். பூக்கள் கீழே இருக்கிறது, தூணில் அப்படியே பாக்ஸாக இருக்குது. ஒரு பாக்ஸ் மட்டும் திறந்து இருக்கிறது.
என்னடா இது அப்படின்னு. அப்போ அந்த பூக்களை வைத்தவர், அதாவது அடக்கம் பண்ணுவதற்கு புக் பண்ணாங்க பார்த்தீங்களா, கைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் பூக்கள்லாம் வச்சிட்டாரு. அதற்கு பிறகு அவருடைய காருக்கு முன் சீட்டு பக்கத்தில் ஒரு பாக்ஸை திறக்கிறாரு. அப்போ தான் நான் கண்டுபிடித்தேன், யோசித்தேன், ஆஹா, இந்த பாக்ஸுக்குள்ளேருந்து அவர் அதாவது ஒரு வாஸ், ஒரு பூ ஜாடியை போல், மூடப்பட்ட ஒரு ஜாடியை போல் ஒரு அடி இருக்கும் எடுக்கிறாரு பச்சை கலரில். அதை பார்க்கும்பொழுது கண்டுபிடித்து விட்டேன். சகோதரர், மரித்து போன சகோதரர் எரிக்கப்பட்டு ஊருக்கு கொண்டு போகப்படுவதற்காக சாம்பலாக இந்த ஜாடிக்குள்ளே அவர் இருப்பதை பார்க்க முடிந்தது. அப்போ அந்த திறந்திருக்கிற அந்த ஒரு பெட்டி, சின்ன பெட்டி, அதாவது 3 பேராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு தூணில் 9 பேர் இருக்கிறாங்க. மேலே அவருடைய சாம்பல், எரிக்கப்பட்ட அந்த சாம்பல் அடங்கிய அந்த ஜாடியை வைத்தார்கள். வரிசையாக பூக்களை கொண்டு போய் அங்கே வைத்தோம், நானும் வைத்தோம். அப்போ ஒரு சகோதரர் ஜெபித்து முடித்தார். அதுக்கு பிறகு அநேக காரியங்களை அங்கு பேசிவிட்டு வர நேர்ந்தது. எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இதை குறித்து இன்னொரு பதிவில் நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்பொழுது பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணம் கல்லறையை நோக்கி இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிறக்கும் பொழுதும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, மரிக்கும் பொழுதும் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அதாவது மரிக்க போகிற நீங்களும் நானும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ கோடி கோடியாய் பணத்தை நாம் சேர்த்து வைத்தாலும், எவ்வளவு செல்வங்களோடு சீரு சிறப்பு புகழ் விளம்பரம், எவ்வளவு பெரிய அதிகாரியாக, பணக்காரராக, அரசியல்வாதியாக, நடிகராக, சூப்பர் ஸ்டாராக யாராக இருந்தாலும், எவ்வளவு கார்களுக்கு நாம் சொந்தக்காரராக, சொத்துக்களுக்கு சொந்தக்காராக இருந்தாலும், பிரியமானவர்களே, நம்முடைய இறுதி ஊர்வலம் ஒரு வேனுக்குள்ளே, ஒரு பெட்டிக்குள்ளே, ஒரு சின்ன ஜாடிக்குள்ளே, 6 அடி மண்ணுக்குள்ளே முடிய போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டிய நம்முடைய வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை, இயேசுவுக்கு பிரியமாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற வண்ணமாக நம்முடைய பார்வை, சிந்தனை, செயல் இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, அவரையே பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை, மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு வாழ்க்கை, தர்மம் செய்கின்ற ஒரு வாழ்க்கை, நீதி நேர்மையோடு உண்மையாய் சமூகத்துக்கு உழைக்கின்ற ஒரு வாழ்க்கை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, செத்து போயிட்டாருன்னு சொல்கிறோம், எங்கே போனார்? அவருடைய ஆன்மா சமாதானம் அடையட்டும், சாந்தி அடையட்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, செத்து போகின்ற ஒரு மனிதன் கடைசியாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பில் நிற்க வேண்டும் என்று நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து அங்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவுக்கு தீர்ப்பை வழங்கப் போகிறார். எப்படிப்பட்ட தீர்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். நாம் வைத்திருக்கின்ற அத்தனை காரியங்களையும் நாம் விட்டு தான் போகிறோம். பெருமை வேண்டாம், பெருமை வேண்டாம். எதை குறித்தும் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே பெருமை வேண்டாம் பிரியமானவர்களே. இத்தனை கோடிகளுக்கு சொந்தக்காரர், கடைசியில் அவரை தூக்கி கொண்டு போனது ஒரு வேன். இந்த ஊரில் அந்த அடக்கத்தில் ஒரே ஒரு மனிதன் அந்த ஜாடிக்குள்ளே அவரை சாம்பலாக அடக்கி கொண்டு வந்து வைக்கிறார். சில இடங்களில் 4 பேர் தேவைப்படுகிறது தூக்கி கொண்டு போக, குழியில் இறக்க. ஆனால் சாம்பலான அந்த மனிதரை ஒரே ஒரு மனிதன் கொண்டு வந்து வைக்கிறார். அனைவருடைய கண்கள் கலங்கி நிற்கிறது. இதுதான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு. ஆனால் அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நித்திய வாழ்வுக்குரிய வாழ்க்கை, பரலோகத்திற்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் இழந்து போகாமல் இருக்க இந்த பூமியிலே நன்மை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை விசுவாசித்து அவரோடு கூட நாம் வாழ்வோமானால், கல்லறை பயணத்திற்கு பிறகு, கல்லறையினுடைய அடக்கத்திற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் நீங்கள் நானும் அவரோடு கூட எடுத்து கொண்டுபட்டு அவரோடு கூட நித்தியமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்ய இன்றே ஒரு தீர்மானம் எடுப்போம்.
மனம் திரும்புவோம், அவரை பின்பற்றுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வங்கள், எவ்வளவு கோடிகள், எவ்வளவு சொத்துக்கள் எங்களுக்கு இருந்தாலும் அதை நாங்கள் கொண்டு செல்லப் போவதில்லை. எப்படி வந்தோமோ அப்படியாக போகிறோம். ஆனால் எவ்வளவு நாள் இந்த உலகத்திலே எங்களுடைய சரீரத்திலே இந்த உயிரை நீ வைத்திருக்கிறோ அவ்வளவு நாள் ஆண்டவரே நாங்கள் நன்றியுள்ளவர்களாக உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, பாவத்தை வெறுத்து மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கை, உமக்கு ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்கின்ற வாழ்க்கை, உமக்கு ஒப்பு கொடுக்கின்ற வாழ்க்கை, ஆண்டவரே நீதி நேர்மையோடு உண்மையோடு நன்மை செய்கின்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து முடித்து உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.